ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெண்டுத்துக்குமே நல்லா சூட் ஆகும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லாமையே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தோசைக்கு 3 தக்காளி, 4 ரெட் சில்லி, சின்ன பீஸ் ஜிஞ்சர், இது 3ஐயும் நீங்கள் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். இப்போ தக்காளி, ஜிஞ்சர், ரெட் சில்லி 3ஐயும் போட்டு மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் ரவா, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம். ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், மேலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா ரவா நல்லா ஊறணும், அதுக்காக தான் மூடி வைக்கிறது. இப்போ சூப்பராக நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்ம ரவா தோசையெல்லாம் ஊற்றுற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரவா தோசை ஊற்றுற மாதிரியே நீங்கள் ஊற்றிக்கலாம். தேய்க்கலாம் கூடாது, அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இப்போ அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் ஊற்றினீங்கனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சீக்கிரமே வெந்துடும். உங்களுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸில் வெந்துடும். நீங்கள் திருப்பி போடாமல் இருக்கணும்னா ஒரு 4 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். இப்போ நான் திருப்பி போட்டு தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஆனியன் போட்டிருக்கிறதுனால அந்த இடமெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கும். நல்ல கிறிஸ்பியாக ரவா தோசை மாதிரி சூப்பராக டேஸ்டியான தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை வெறுமையே இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போதும் டெய்லி தோசையா அப்படின்னு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி தக்காளி தோசை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.